ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு குறித்த கோப்புகள் மாயமான விவகாரம். நாடாளுமன்றத்தில் பிரதமர் இன்று விளக்கம். தூங்கிக் கொண்டிருந்த போது இந்திய வீரர்கள் 5 பேரை பாகிஸ்தான் ராணுவம் சுட்டுக் கொன்றதாக விசாரணையில் தகவல். மெட்ராஸ் கஃபே திரைப்படத்தை இன்று வெளியிடுவதில் சிக்கல். திரையரங்கு உரிமையாளர்கள் திரையிட மறுப்பு. இலங்கை தமிழர்கள் 46 பேரை தடுப்பு காவலில் வைத்துள்ள ஆஸ்திரேலிய அரசுக்கு ஐநா கண்டனம். தூத்துக்குடி துறைமுகத்தில் டீசல் விலை உயர்வை கண்டித்து சரக்குந்து உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். சென்னை வானூர்தி நிலையத்தில் பயணிகள் 3 பேரிடம் இருந்து 12 கிலோ தங்கம் பறிமுதல். கடலூர் அருகே ஏலச்சீட்டு நடத்தி 1.5 லட்சம் ரூபாய் மோசடி. காவல்துறையில் முதலீட்டாளர்கள் புகார். கல்வி உதவித்தொகை வழங்குவதில் மத பாகுபாடு காட்டக்கூடாது என பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். தூத்துக்குடியில் கடந்த 20 ஆண்டுகளாக கனிம வளங்களை சுரண்டி வருபவர்களை கைது செய்ய மீனவர்கள் கோரிக்கை. பதவி உயர்வு வழங்க மறுப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மீது ஆட்சிப்பணி அதிகாரி குற்றச்சாட்டு. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.